காஞ்சிபுரம் ஒரு அருமையான ஊர். ஒரு பெரிய தட்டில் உங்களுக்கு பிடித்தமான எல்லா உணவு வகைகளையும் வச்சுட்டு என்ன வேணுமோ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கறது தாங்க இந்த ஊர். அதாவது ஒரு ஊருக்குள்ளே போனீங்கன்னா சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கோயில்கள், அம்மன் கோயிலாகட்டும், பெருமாள் கோயிலாகட்டும், 108 திவ்ய தேசங்கள் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கான பாடல் பெற்ற தலங்களாகட்டும், அந்த மாதிரி எல்லா சிறப்புகளையும் கொண்டுள்ள ஒரு ஊர் தாங்க காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தை பார்த்திங்கன்னா ரசிக்கணுங்க, பொறுமையாக ரசிக்கணும். காஞ்சிபுரத்தில் கோயில்கள் மட்டும் இல்லைங்க, உணவு, காஞ்சிபுரம் இட்லி, அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே தெரிந்த காஞ்சிபுரம் பட்டு, காஞ்சிபுரமும் அதனை சுற்றியுள்ள கிராமத்திலையும் இன்றைக்குமே பார்த்திங்கன்னா பட்டு நெசவு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது. இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறுங்க. காஞ்சிபுரம் பல்லவர்களோட தலைநகரமாக இருந்தது. பல்லவர் காலத்தில் இங்கே வந்த சீன பயணிகள், சீன யாத்ரீகர்கள், அவர்கள் மூலமாக இங்கே இருக்க மக்களுக்கு இந்த பட்டு நெசவை பற்றியான அறிவு பரிமாறப்பட்டுள்ளதுங்க. அப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஊர் தாங்க இந்த காஞ்சிபுரம். இந்த ரயில்வே ஸ்டேஷனை பாருங்கள். காஞ்சிபுரத்தில் 2 ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். காஞ்சிபுரம் புது ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்குள்ள ஓவியங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். காஞ்சிபுரத்தில் உள்ள சிறப்பான கோயில்களை பற்றிய ஓவியங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே பார்க்க முடியுங்க. காஞ்சிபுரத்துக்கு இன்னும் நிறைய சிறப்பு இருக்குங்க. நிறைய கலைஞர்களை உருவாக்கிய ஒரு ஊர், நிறைய அரசு அதிகாரிகளை உருவாக்கிய ஒரு ஊர். நம்மளோடு வாழ்ந்து மறைந்த ஒரு அருமையான கலைஞன் நா. முத்துக்குமார், அவரோட வேடிக்கை பார்ப்பவன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை ஆனந்த விகடனில் ஒரு தொடராக வந்தது. அது இப்போ புத்தகமாகவும் கிடைக்குது. அதை படிச்சிங்கன்னா அந்த காலத்தில் காஞ்சிபுரம், அதாவது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத அவர் விவரமாக சொல்லுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த சென்னையிலேருந்து இந்த ரயில் மூலமாக நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு பயணம் செய்தீங்கன்னா அந்த சுற்றியுள்ள வயல்வெளிகள், ஆற்றங்கரை எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஊருக்கு தாங்க இப்போது அதிகம் அறியப்படாத ஒரு சிவன் கோயிலுக்கு போக போகிறோம். பொதுவாக காஞ்சிபுரம் அப்படின்னு வந்தாலே நம்ம நினைவுக்கு வருவது இந்த காமாட்சி அம்மன் கோயில். அதுக்கப்புறம் சிவன் கோயில்களில் பார்த்திங்கன்னா ஏகாம்பரநாதர் கோயில், பெருமாள் கோயிலில் வரதராஜ பெருமாள் கோயில், இது தாங்க நம்ம நினைவுக்கு வரும். ஆனால் இந்த ஊரில் நிறைய பாடல் பெற்ற தலங்கள், 108 திவ்ய தேசத்தில் நிறைய பெருமாள் கோயில்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. அந்த மாதிரி இந்த ஒரு வீடியோவில் ஒரு அதிகம் அறியப்படாத ஒரு பாடல் பெற்ற தலத்தை தாங்க பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கோயிலை பற்றி பொன்னியின் செல்வன்லேயும் குறிப்புகள் இருக்குங்க. அந்த கோயில் அமைந்துள்ள இடத்தை பற்றியும் குறிப்புகள் இருக்குது. அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் இன்னும் ஒரு சிறப்புன்னு பார்த்திங்கன்னா வருஷத்தில் 250 நாட்களும் ஏதாவது ஒரு திருவிழா நடந்துக்கிட்டே இருக்குங்க. வருஷத்தில் எந்த ஒரு நேரத்துலேயும் எந்த ஒரு மாதத்துலேயும் போனாலுமே ஏதாவது ஒரு திருவிழா சிறப்பாக நடந்துக்கிட்டே இருக்குங்க. அது இந்த ஊரோட இன்னும் ஒரு சிறப்பு. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கோயில் பார்த்திங்கன்னா திருமேற்றளீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில். இந்த கோயில் அமைந்துள்ள பகுதி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் திருக்கச்சி மேற்றளி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பிள்ளையார் பாளையம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்குங்க. பொன்னியின் செல்வனில் இந்த கோயிலை பற்றி கல்கி ஐயா சொல்லியிருப்பார். அதுவும் இந்த இடத்துல திருநாவுக்கரசர் மடம் நடத்தி வந்ததாக சொல்லுவாங்க. இந்த கோயிலோட தல வரலாறு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தருக்கு தனியாக ஒரு கோயில் இருக்குங்க. இங்கேருந்து நேராக பார்த்திங்கன்னா திருமேற்றளீஸ்வரர் கோயில் இருக்குங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா உற்று கேட்ட முத்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயிலுங்க. அதாவது ஒரு 200 மீட்டர் நீளமுள்ள ஒரு தெருவில் எவ்வளோ ஒரு வரலாறு கொட்டி கிடக்குதுன்னு பாருங்கள். திருஞான சம்பந்தருக்கு ஒரு கோயில், நேர் எதிரில் பார்த்திங்கன்னா திருமேற்றளீஸ்வரர் அப்படின்னு அவருக்கு ஒரு கோயில், போகிற வழியில் உற்று கேட்ட முத்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயிலுங்க. இந்த திருமேற்றளீஸ்வரர் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா 2 மூலவர் இருப்பாங்க. மேற்க பார்த்த மாதிரி ஒரு சிவன், அவர் தான் மூலவர், முதலில் இருந்தவர் திருமேற்றளீஸ்வரர். அது மட்டும் இல்லாமல் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு சிவபெருமான்,
ஓத உருகீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில். அதாவது ஒரு சமயம் விஷ்ணு வந்து சிவஸ்வரூபம் வேண்டி தவம் கிடந்தபோது சிவபெருமான் இங்கே இருக்க திருமேற்றளீஸ்வரர் கோயிலில் இருக்க சிவனை வழிபடு, அப்படி வழிபடும்போது எனது குழந்தை திருஞான சம்பந்தர் வருவார், அவரை என்னை பற்றி பாடும் பொழுது உனக்கு சிவஸ்வரூபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஞான சம்பந்தர் இங்கே வரும்பொழுது அவர் சிவனை பற்றி பாடியதை கேட்டு விஷ்ணு வந்து அப்படியே உருகிடுறாரு. அதனால தான் ஓத உருகீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்குமே நீங்கள் அந்த ஓத உருகீஸ்வரர் கோயிலுக்குள்ளே போகும்போது லிங்கத்துக்கு முன்னாடி பாதம் இருக்குங்க, அது விஷ்ணுவை குறிக்கும். அதாவது ஞானசம்பந்தரோட பாடலை கேட்டு விஷ்ணு உருகி சிவபெருமான் சிவஸ்வரூபம் அடைவதாக சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிற்பத்திலேயே உங்களுக்கு அது தெரியுது. கல்கி ஐயா வந்து பொன்னியின் செல்வன் நூலில் இந்த திருக்கச்சி மேற்றளி அப்படின்னு இந்த பகுதியை பற்றி குறிப்பிட்டிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, திருநாவுக்கரசர் இந்த திருக்கச்சி மேற்றளியில் ஒரு மடம் நடத்தி வந்ததாக சொல்லுவார். அவர் முடிந்தவரை வந்து பார்த்திங்கன்னா தகவல்களை, அதாவது ஒரு ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணி தகவல்களை திரட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த நாவலை எழுதியிருப்பார். ஸோ இந்த திருக்கச்சி மேற்றளி அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த பகுதியில் திருநாவுக்கரசர் மடம் வைத்து மடம் நடத்தி வந்ததாக சொல்லியிருப்பார். ஸோ அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு பகுதி தாங்க இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் பிள்ளையார் பாளையம் அப்படின்னு அழைக்கப்படுற பகுதி. இது ஒரு தேவார பாடல் பெற்ற தலம். திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்க 2 பேருமே இந்த கோயிலை பற்றி பாடியிருக்காங்க. வெளியிருக்க திருஞான சம்பந்தரை தரிசனம் செய்துவிட்டு உற்று கேட்ட முத்தீஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு இந்த திருமேற்றளீஸ்வரர் கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா இதோ மேற்க பார்த்த மாதிரி திருமேற்றளீஸ்வரர் இருப்பார். இந்த திருமேற்றளீஸ்வரரை சுற்றி வந்தீங்கன்னா கோஷ்டத்தில் சிறப்பாக எல்லா சிவன் கோயில்களில் இருக்க மாதிரியே விநாயகர், துர்கை, பிரம்மா, தக்ஷணாமூர்த்தி எல்லாமே சிறப்பாக இருப்பாங்க. மேற்றளீஸ்வரர் மேற்க பார்த்து இருக்கிறதால கோஷ்டத்தில் சுற்றி வரும்போது முதல்ல நம்ம எதிர்கொள்கிறது பார்த்திங்கன்னா துர்கை, அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர் இருப்பார், பிரம்மா இருப்பாருங்க. கருவறைக்கு பின்னாடி அடிமுடி காண முடியாத லிங்கோத்பவர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர், தக்ஷணாமூர்த்தி இவங்களையும் நீங்கள் கோஷ்டத்தில் பார்க்கலாம். ஸோ இந்த மேற்றளீஸ்வரர் தரிசனம் செய்துட்டு நாம் ஓத உருகீஸ்வரர் கோயிலுக்குள்ளே போகிறோங்க. அதாவது திருஞான சம்பந்தர் ஓத பாட விஷ்ணு உருகி சிவபெருமானாக சிவஸ்வரூபம் அடைவது தான் ஓத உருகீஸ்வரர். இங்கே மூலவரை பார்க்கும்போது அந்த லிங்கத்துக்கு முன்னாடி 2 பாதம் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு. அவர் மனம் உருகி சிவஸ்வரூபம் அடைந்ததாக சொல்லுவாங்க. கோயில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும், மாலையில் 5லேருந்து 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். நாங்கள் போகிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சகர் யாரும் இல்லை, பட் மூலவரை தரிசனம் செய்ய முடிந்தது. ஓத உருகீஸ்வரர். அதே மாதிரி இந்த ஓத உருகீஸ்வரரை சுற்றி வரும்போதுமே பார்த்திங்கன்னா கோஷ்டத்தில் அதே மாதிரி சிவன் கோயிலில் இருக்க மாதிரியே அமைப்பை பார்க்கலாம். விநாயகருக்கு தனியாக ஒரு சன்னதியும் முருகப்பெருமானுக்கு ஒரு தனியாக சன்னதியும் பார்க்க முடியுது. ஸோ 2 கோயிலுங்க ஒரே இடத்துல கிழக்கும் மேற்கும் பார்த்த மாதிரி 2 சிவன் கோயில்களை திருமேற்றளீஸ்வரராகவும் ஓத உருகீஸ்வரராகவும் இங்கே நம்மளால் தரிசனம் செய்ய முடியுது. தன்னை மனமுருகி வழிபட்ட விஷ்ணுவுக்கே தன் வடிவத்தை கொடுத்தவர் இந்த சிவபெருமான். அதனால் இந்த திருமேற்றளீஸ்வரரை வணங்கி வழிபட்டால் கேட்ட வரங்கள் கிடைத்திடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. காஞ்சிபுரத்தில் பொதுவாக எல்லா சிவன் கோயில்கள்லேயும் அம்மனுக்கு தனியாக சன்னதி இருக்காதுங்க. காமாட்சியே பிரதான அம்பாலாக கருதப்படுவதால் மற்ற கோயில்களில் அம்பாள் இருக்காது. ஆனால் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் பராசக்தி ரூபத்தில் சாந்த ஸ்வரூபியாக கிழக்க பார்த்த மாதிரி இருக்காங்க. அது இந்த கோயிலோட ஒரு சிறப்புங்க. சிவபெருமான் மேற்கு நோக்கி இருப்பதால் இவருக்கு மேற்றளீஸ்வரர் அப்படின்னு ஒரு பொருளுங்க. அதாவது மேற்கு பார்த்த தளி. தளி அப்படின்னா கோயில் அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் இருக்குது. ஓத உருகீஸ்வரர் கருவறையில் சிவ வடிவான லிங்கத்தையும் அருகே திருமாலின் பாதத்தையும் ஒரே நேரத்தில் தரிசிப்பதால் வாழ்க்கையில் குறைவில்லாத வளம் பெறலாம் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கைங்க. திருநாவுக்கரசர் பார்த்திங்கன்னா இந்த தலத்தை, அதாவது இந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா கல்வியை கரையில்லாத காஞ்சி மாநகர்
தன்னுள்ளல் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்த தலத்து சுவாமியை வணங்கினால் கல்வியிலும் சிறக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.